விவசாயத்தில் எல்லோரும் பார்த்திங்கன்னா மாடு எதுக்கு மாடு எதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு மாடு எதுக்குன்னு இன்றைக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இப்போ எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. பாருங்கள், இது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்களை விட்டிங்கன்னா ஆளுங்க உள்ளாரே போக மாட்டோம்பாங்க. வேலைக்கு ஒரு ஆளை விட்டின்னு வச்சிங்களேன், உள்ளாரே போக மாட்டோம், என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதும்பாங்க. பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம நாட்டு மாட்டை வந்து இப்போ கட்டியிருக்கோம். சாயங்காலம் வந்து காமிக்கிறேன். இந்த இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு நீங்கள் சாயங்காலம் மறுபடியும் பார்க்கலாம். இதுதான் மாட்டோட பயன். மாடு எதுக்கு விவசாயத்தில் இருக்குதுன்னா இதுதான் மாட்டோட பயன். உங்களுக்கு கூலி ஆள் செலவை கம்மி பண்ணும். நிறைய பேர் பால் கொடுக்கும் அது இதுங்கிறாங்க. அப்படி இல்லை, கூலி ஆள் செலவை கம்மி பண்ணும். அப்புறம் உங்களுக்கு எரு தரும். பாருங்களேன், உங்களுக்கு சாயங்காலம் இவ்வளோ புதாராக இருக்கிற இடம். இதை விட்டுருங்க. இதே முள்செடி, இந்த முள்செடி மாடு திங்காது. பாருங்கள், இவ்வளோ புதாராக இருக்கா, ஆளே போக முடியாத அளவுக்கு புதாராக இருக்குது. சாயங்காலம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு.